ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்கமிங் எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸில் வந்து நீங்கள் சிலபஸ் முடிக்கும் போதே அதோட ஃபார்முலாலாம் இருக்கும். அதை தனியாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அதை வந்து தனியாக எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து செக்ஷனல் டெஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா செக்ஷனல் டெஸ்ட்டு டெய்லி போடும்போது நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், நம்ம மிஸ்டேக் வந்து குறையும். நம்ம செக்ஷனல் டெஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே விடாமல் அதை வந்து லாஸ்ட்டாக என்னென்ன தப்பு விட்ருக்கோம், எந்த மாதிரி மாடல் தப்பு விட்ருக்கோன்னு சொல்லி நம்ம திரும்ப அதை வந்து ரைட் பண்ணி வச்சு நம்ம திரும்ப அதை ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி சம்மும் ஈஸியாயிரும். ஸோ வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் செக்ஷனல் டெஸ்ட்டாக மினிமம் ஒரு டெஸ்ட்டாவது கண்டிப்பாக போட்டுருங்க டெய்லி. அப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் இப்போ ஹிந்தி சேனல்லலாம் ரேண்டமாக வந்து டெய்லி சீரீஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆர்ஆர்பி குரூப் டி வந்து மேக்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லி டெய்லி ஒரு 30 கொஸ்டின் 20 கொஸ்டின் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. அது மாதிரி நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே கொஸ்டின் இங்கிலீஷ்லலாம் இருக்கும். அது நீங்கள் டெய்லி வந்து அவங்க நம்மளுக்கு ஆன்சர் அந்த ஸ்டெப்பு தான் தேவை. அதனால நீங்கள் சும்மா அதை போட்டு பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் வருதான்னு. அப்புறம் வந்து அரித்மெட்டிக் டாப்பிக்கில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வருது. இதுதான் மேக்ஸுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ரீசனிங்கில் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீசனிங் சிலபஸ் முடிச்சிட்டாலே அடுத்து ஃபுல்லாக ரீசனிங்கில் ப்ராக்டிஸ் தான் தேவை. இதில் வந்து நம்ம மக்கப் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. செக்ஷனல் டெஸ்ட்டு மேக்ஸ் மாதிரியே இதுவும் டெய்லி இது 2 செக்ஷனல் டெஸ்ட் கூட நீங்கள் போடலாம். ஏன்னா இதுதான் 30 மார்க்ஸ்க்கு வரனால ரொம்ப இம்பார்ட்டன்னு. இதுலேயும் அந்த மாதிரி யூடியூப்பில் என்னென்ன கிடைக்குதோ, என்னென்ன வீடியோ போடுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே இது மார்க் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த செக்ஷனல் டெஸ்ட்டெல்லாம் டெஸ்ட்டு புக் ஆப்பில் போடுங்க. அதில் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட்டு புக் வந்து இப்போ உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது டெஸ்ட்டு புக் வச்சுருக்காங்கனாலும் லாகின் பண்ணி போடலாம். என்கிட்ட டெஸ்ட்டு புக் இல்லை, நான் என்னோடய பிரதரோடதில் வந்து லாகின் பண்ணி நான் அதில் தான் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எத்தனை நாள் வந்து இருந்தாலுமே இந்த டெஸ்ட்டு வந்து டெய்லி 1, 2ஆவது போட ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்போ டிசம்பர் லாஸ்ட்டு இல்லை ஜனவரி ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே உங்களுக்கு டைம் இருக்குது. நல்லா நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட்டு போட்டு மார்க்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி வந்து சயின்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பயாலஜி மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணலை. அப்புறம் வந்து எனக்கு 25ல் வந்து சிசிஆர்ஏஎஸ் எக்ஸாம் சென்னையில் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப 27ல் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மதுரையில் இருந்துச்சு. அதனால சயின்ஸுக்கு அதிலலாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால நான் அது அவ்வளோவா படிக்கலை. வேறு தான் நான் ஜிகே தான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து எனக்கு டிசம்பர் லாஸ்ட்டு இல்லை டிசம்பர் மிடில் இந்த மாதிரி வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் டிசம்பர் 1 வந்துடுச்சு. எனக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கும் குரூப் டிக்கும் ஒரு 3 டேஸ் தான் கேப் இருந்துச்சு. இந்த 3 டேஸில் வந்து நம்ம சயின்ஸ் வந்து ஃபுல்லாக சிலபஸ் முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து நான் பயாலஜி வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணனால அது கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் எனக்கு சுத்தமாகவே எதுவும் தெரியாது. அப்போ தான் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒய்சிடி புக்கு வந்து இதுக்கு படிப்பாங்க, குரூப் டிக்கு அதான் பெஸ்ட்டு சோர்ஸுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த புக்கை இப்போ வாங்கினாலுமே நம்ம ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது ஹிந்தி சேனல் வந்து நிறையா போட்டிருக்காங்க, அது பாருங்கள். ஒய்சிடின்னு சொல்லி அப்ஜெக்டிவ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரிசையாக வந்து பிஒய்க்யூ அப்ஜெக்டிவ் வரும் குரூப் டியில் சயின்ஸு. அதே திரும்ப நிறையா எல்லா சாப்டருக்குமே கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த வீடியோவே ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 25-30 வீடியோ இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பூபதி மேக்ஸ் ரயில்வேஸ் வந்து தமிழில் வந்து அவங்க டெய்லி வந்து 1 hour 1.5 hour இல்லை 2 hour கூட ஒரு வீடியோ போடுறாங்க. எல்லாமே கலந்து அவங்க பிஒய்க்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் நடத்துகிற மாதிரி அது வந்து கேளுங்க. அதை தான் நான் கேட்டு இது 2ஐயும் மட்டும் மாற்றி ரிவைஸ் பண்ணேன். இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இதிலேருந்து கொஸ்டின் வந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நிறையா. என்ன மாதிரி டைம் கம்மியாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சயின்ஸில் உங்களுக்கு மார்க் கொஞ்சம் எடுக்கலாம் நீங்கள்.
சயின்ஸ்க்கு வந்து நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்பீடு தேவை. இதுக்கு வந்து நம்ம வந்து படிக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து நீங்கள் அந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். இந்த பூபதி மேக்ஸ் ரயில்வேஸில் சொல்கிற கண்டென்ட்டை வந்து எழுதி வச்சு கூட நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான பார்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாகவே ஜிகேயில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணுற சேனல் வந்து இண்டோலோகஸ். அது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. நான் அந்த எழுதியிருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதனால் அது உங்களுக்கு இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பூபதி மேக்ஸ் ரயில்வேஸ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க. அது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அந்த சேனலு. அதுக்கப்புறம் சந்துரு மேக்ஸ் 2.0ல் வந்து ஒரு 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த இண்டோலோகஸில் தான் எல்லாமே நான் பார்த்தேன். எல்லா 2025 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாமே அந்த சேனலில் தான் பார்த்தேன். அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கேட்குற அளவுக்கு இருக்கிறது தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம்லேயே வந்து அவங்க பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஜிகே வந்து நான் முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருந்தேன் லூசன்ட் புக்கில். ஆனால் வந்து ஜிகே கேட்கல. அதனால் நான் வந்து அது ரிவைஸ் கூட பண்ணலை கடைசியாக. இது குரூப் டிக்கு சிஹெச்எஸ்எல்க்கு ரிவைஸ் பண்ணதோட இதுக்கு வந்து நான் அது பண்ணலை. இதில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட்டு கூட 1, 2 ஒரு நாளைக்கு 1 கூட போட்டு பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ மார்க் வருதுன்னு. இந்த ஃபுல் டெஸ்ட் எதுக்குன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ப்ரிப்பரேஷன் நான் எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.